Hey everyone, this is Shiva from W2t Tamil. Welcome to Post Market Analysis. So first of all, Nifty opening price பார்க்குறோம் 24,431.50 அப்படின்றது ஓப்பனிங் ஓகேங்களா. ஸோ அப்போது ஆஸ் பர் அவர் ரோல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 24,500 போட்டு வந்து எடுப்போம். ஸோ இதில் அவனோட ப்ளூ லெவல் 87.10 அப்படின்றது ப்ளூ லைன். ஸோ அவனோட பர்ஃபார்மர் அப்படின்னா 99.60 அப்படின்றது பர்ஃபார்மர். ஸோ ரெண்டுத்துக்கும் விட ஹையரில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஆஸ் பர் ப்ரீமியம் லாஜிக், ஸோ ப்ரீமியத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக இந்த இடத்துல காலுக்கு வாய்ப்பா இல்லை புட்டுக்கு வாய்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நிச்சயமாக காலுக்கு வாய்ப்பு கிடையாது, புட்டுக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ப்ரீமியத்தை மட்டும் வச்சு நீங்கள் வந்து சொல்லியிருக்க முடியும் ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போது என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா ஹையரில் ஓப்பன் ஆகிட்டு கம்ப்ரெஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்மளோட லெவலை வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு டேப் அடிச்சுட்டு அங்கேருந்து எக்ஸ்பேன்ஷன் வந்து நடந்திருக்கு ஓகேங்களா. சிம்பிள். ஸோ இதில் எங்கேப்பா என்ட்ரி போடுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ டெஃபினட்டாக 99.60 டேப் அடிக்கும்போது என்ட்ரி. ஸோ ப்ராப்பரான எஸ்எல் வச்சுட்டு நமக்கான ரெஸ்க் ரிவார்டு வந்து வைக்க போகிறோம். ஸோ ஆஸ் பர் டேட்டா ஆர்எல்ஸ் ஸ்பாட் சார்ட் பேஸில் நம்ம வந்து எக்ஸிட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஓகே, ஸோ எவ்வளோ பாயிண்ட் போயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 140 பாயிண்ட்ஸ் வந்து ஹை வந்து மேட் பண்ணியிருக்கு ஃப்ரம் 99.60 ஓகேங்களா. ஓகே, ஸோ இதில் நம்ம இது வரைக்கும் எக்ஸிட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு 160 வரைக்கும், அப்போ ஒரு 60 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஓகே, ஸோ ஆஸ் பர் ஸ்பாட் சார்ட் ஸோ இன்றைக்கி நிஃப்டியோட ஹை அப்படின்றது 24,450 அப்படின்றது தான் ஹை. ஸோ என்ன பண்ணிச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு பாரே நமக்கு 447 வந்து மேட் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ அங்கேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ ஆஸ் பர் டேட்டா அனாலிசிஸ் கீழே தான் வரணும். எது வரைக்கும் வரணும்? ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து சைட் வேஸ் நமக்கு ஓகேங்களா, சைட் வேஸ் தான். ஸோ கீழே வரணும் அப்படின்னா அவன் எது வரைக்கும் வரணும்? அப் டு 24,300 வரைக்கும் வரணும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது நம்மளோட கம்யூனிட்டியில் கொடுத்துடணும் அனாலிசிஸ். ஸோ இது வரைக்கும் டார்கெட் பண்ணலாங்க. ஸோ பட் ட்ரெண்டோட அகைன்ஸ்டில் தான் இருக்குது, நீங்கள் இந்த சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிடணும் ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் போய்ட்டு இந்த இடத்துல இருக்க ஒரு 1 மினிட்டோட ஆர்டர் பேக்கை டேப் அடிச்சுட்டு அங்கேருந்து கன்சாலிடேஷன் பண்ணி கூட்டியிருக்காங்க. ஸோ நமக்கு என்ட்ரி கிடச்சிது அப்படின்னா ஸோ எஸ் நமக்கு என்ட்ரி கிடச்சிது ஓகேங்களா. ஓகே, ஸோ இது வந்து 500 பேஸில். ஸோ இல்லைப்பா நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கேட்பீங்க. சிம்பிளுங்க. ஸோ கரெக்டாக 925 வந்து சொல்லியாச்சு. ஸ்கேல்பஸ் வாட்ச் 24,450 அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ 24,450 வந்து நம்ம வாட்ச் பண்ணுறோம். ஸோ அப்படின்னா இங்கே என்ன பண்ணுது? ஸோ ஃபஸ்ட்டு பாரு பிரேக் அவுட் கொடுத்து ஹையரில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் யாருக்கு வாய்ப்பு அப்படின்னா காலுக்கா புட்டுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை கூட சொல்லும். ஸோ நிச்சயமாக வந்து புட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உடைச்சாம் ரைட்டர்ஸ் கொடுத்தான் 30 பாயிண்ட்ஸ், டிபி வந்து 8 ஓகேங்களா. ஸோ எப்போது என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்றத விட ஸோ நம்ம எப்போ எக்ஸிட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. எவ்வளோ பண்ணியிருக்கு? 30 பாயிண்ட் வந்து முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ அதுக்கடுத்து நம்ம இன்னொரு அனாலிசிஸ் லைவில் கொடுத்துடணும். ஸோ நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் பை அபவுட் 220 அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த இடத்துல டிபியாக கொடுத்துருக்குறது மேக்ஸிமம் 20 பாயிண்ட்ஸை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஏன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து வேரி ஆகும் ஓகேங்களா. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 450 புட் ஆப்ஷன் வந்து எடுக்கிறோம். நெக்ஸ்ட் வீக்கோட எக்ஸ்பைரி. ஸோ என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 220 செல் அப்படின்னும் போது 200 வந்து வரப்போகுது. ஸோ நமக்கு ஹோல் டே வந்து எஸ்எல்ஏ அடிக்கல ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரீமியம் அப்படி மெல்ட் ஆகிட்டு கீழே வரும்போதும் ஸோ இந்த இடத்துல மறுபடியும் நமக்கு ரீஎன்ட்ரி கிடைக்குது. ஸோ கரண்ட் வீக்லேயும் சரி ப்ளஸ் அதர் டேட்டா பேஸஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ என்னோடய ஹை அப்படின்றதும் 24,450 அப்படின்னு தெரியும் போது நீங்கள் இங்கே மெல்ட் ஆச்சு அப்படின்னாலும் ஸோ ஒரு ப்ரீமியம் இங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னா அது டெஃபினட்டாக புட் சைடுக்கு மட்டும்தான் ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக ஹோல்ட் பண்ணி ட்ரைல் பண்ணியிருக்க முடியும். ஸோ அதர் சார்ட்ஸும் நீங்கள் ஃபேவராக வச்சுட்டு ஓகேங்களா, அடிஷ்னலாக வச்சுட்டு. ஓகே, ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ கரெக்டாக 10:11 இன்னொரு மெசேஜ் போட்டிருக்கோம். நியூ பையர் டேக் 17 பாயிண்ட் எஸ்எல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா வந்து அந்த டைமில் இருக்குது 217 வந்து ஸ்பாட் வந்து ப்ரீமியம் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ அங்கேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா
இந்த ரேஞ்சில் இருக்கும்போது 10.7 ஓகேங்களா. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கும்போது என்ன சொன்னால் மறுபடியும் வந்து நீங்கள் என்ட்ரி எடுத்துங்க. பட் எஸ்எல் வந்து மினிமைஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியாச்சு 17 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ அங்கேருந்து என்ன பண்ணிங்கன்னா மறுபடியும் அங்கே தான் போயிருக்கு. எஸ்எல் அடிச்சோன்னா அடிக்கல, சிம்பிளான விஷயம் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா. ஓகே. ஸோ லாஸ்ட் டே நம்ம வந்து போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் போடல. ஸோ லாஸ்ட் டே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 24,300 கால் வந்து பை பண்ணிக்கிங்க 87 இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருந்தது 24,300 கால் வந்து பை பண்ணிங்க 85 அபோவ். ஸோ எஸ்எல் அப்படின்றது ஒரு 10 பாயிண்ட்ஸாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா இடத்துக்கு தகுந்த மாறும். ஸோ நம்மக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்போது மேபி உங்களுக்கு போக போக தெரியும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் அப்படின்றது எஸ்எல் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே. ஸோ அது என்ன பண்ணிச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ என்ட்ரி அட் 85, எஸ்எல் அப்படின்றது 75. ஸோ எஸ்எல் அடிச்சிருக்கானா அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் இந்த இடத்துல ஒரு மூவ் இன்ஸ்டன்ட் டிபி எப்பவுமே 30 பாயிண்ட்ஸில் புக் பண்ணிக்கிறது பெஸ்ட். நீங்கள் இனிமேல் பிரேக் எவனில் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70 பாயிண்ட்ஸ். ஸோ தேர்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50 பாயிண்ட். ஸோ ஒரு ட்ரேடு எங்கே எடுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா இடத்துலையும் பிடிச்சிட்டு போட்டிருந்தீங்க மேலே போகும் கீழே போகும் அப்படின்னா போகாது. ஸோ நம்ம ரொம்ப நாளாக வந்து பேக் டெஸ்ட் பண்ணிட்டு தான் ஸோ ஒரு விஷயத்தை எப்படி வந்து எடுக்கிறது. ஸோ இன்றைக்கி சைட்வேஸ் அப்படின்னாலுமே அந்த சைட்வேஸ் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் பாசிபிள் ஒன்லி டவுன் சைடு அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ நான் இவ்வளோ மூவ் பிடிச்சிருப்போம் அப்படின்னு தான் சொல்ல முடியாது. நான் 300 எக்ஸிட் அடித்து போயிருப்பேன். ஆக்சுவலி நம்ம வந்து இங்கேயே வந்து எஸ்எல் போகிறவங்க போட்டு வேலையை பாருங்கள் நீங்கள் சைட்வேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ அந்த சைட்வேஸ் எந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு டவுன் சைடு அது இந்த பக்கம் தெரியுமானா எஸ் நமக்கு தெரியும் சிம்பிள் ஓகேங்களா. ஓகே. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வீக்கெண்ட் பேட்ச் 10 and 11 மேலே இருக்குது. ஸோ வீக் டேஸ் பேட்ச் 11 and 13 மேலே வந்து நடக்குது ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ளஸ் டவுட் கிளியரிங் இருக்கும் ஓகேங்களா. எல்லாமே வந்து ரெக்கார்டட்லேயே இருக்கும். ப்ரீமியம் பேஸ்டு ஆப்ஷன் பையிங் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ இதில் கொடுக்குற இந்த எஸ்எம்சி ப்ரைஸ் ஆக்ஷன் பேசிக்ஸ் எஸ்எம்சி பேசிக்ஸ் இட்ஸ் அடிஷ்னல் பர்பஸ்க்கு மட்டும்தான். ஸோ எஸ்எம்சியில் எண்ட் டு எண்டெல்லாம் இருக்காது. ஸோ அதில் என்ன கவர் ஆகும் அப்படின்னா பேசிக்ஸ் எஸ்எம்சி பார்த்திங்க அப்படின்னா சைன் பேலன்ஸ் என்ன ஆர்டர் பிளாக் என்ன அதில் வந்து எப்படி என்ட்ரி எடுக்கிறது எக்ஸிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேங்களா. ஓகே. ஸோ நம்ம மெயினாக வந்து ப்ரீமியம் பார்த்திங்கன்னா போதும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம சார்ட்டே பார்க்க வேண்டியதில்லை ஓகேங்களா. ஸோ நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் என்எஸ்சி சைட்லேருந்தே பார்த்துட்டு ப்ரீமியம் சார்ட்டை பார்த்துட்டு போயிட்டுருக்கும். அப்படின்னும் போது நமக்கு அது தேவையே கிடையாது. சும்மா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லி கொடுக்குறோம் ஓகேங்களா. ஓகே. ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ண போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸோ இந்த டெலிகிராம் ஐடி ஆர்எல்ஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.